கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இயற்கை உரம் தாங்க கொடுத்தோம் இந்த திராட்சை கொடிக்கு. எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற திராட்சை கொடி தாங்க இது. 2 செடி வச்சுருக்காங்க. ஒன்று பச்சை, ஒன்று கருப்பு. கருப்பு திராட்சை தான் ரொம்ப காய்க்குது. இது ஒரு 2-3 வருஷமாக எந்த இதுவும் இல்லாமல், பலனும் இல்லாமல் தான் இருந்தது. 1-2 தான் காய்ச்சிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய காய்க்குது. அதுக்கு ஒரே காரணம் நாங்கள் கொடுத்த இயற்கை உரம் தான். அதுவும் இல்லாமல் கொடியை நல்லா அந்த இலையெல்லாம் உருகி விட்டு, அந்த சின்ன சின்ன இடையில போகிற அந்த வாதுகளையெல்லாம் கட் பண்ணி விட்டு, பெரிய வாதை மட்டும் விட்டுட்டோங்க. இலை சுத்தமாக இல்லாமல் உருகி எடுத்ததுக்கப்புறமா தான் நிறைய பிஞ்சு பூ பிடிக்க ஆரம்பிச்சது. பிஞ்சு பிடிச்சிதுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ காய்க்குதுங்க. இப்போ ஒரு 4-5 டைம் நாங்கள் இதை பறிச்சிட்டோம். இந்த அளவுக்கு திராட்சை கொடி காய்க்குன்னு நாங்களும் நினைக்கல. ஆனால் எந்த கெமிக்கல் உரமும் எதுவுமே தரல. நாங்கள் ஒரே உரந்தான், இந்த நெய்த்தூள் கருவாடுன்னு சொல்கிற பொடி கருவாடு கொடுத்தாங்க. அதை வந்து 15 நாளைக்கு இருக்கா ஒவ்வொரு திராட்சை கொடிக்கும் வேருக்கு உரமாக கொடுத்தோம். அதை வந்து இந்த வேருக்கு நல்லா பறித்து விட்டு சுற்றியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாட்டை மண்ணில் போட்டு மண்ணை மூடி வச்சிடுறதுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு காய்க்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. திராட்சை கொடியெல்லாம் நம்ம வீட்டில் வருமா, திராட்சை காய்க்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது எங்கள் வீட்டில் காய்ச்சது. கண்ணார பாருங்கள் நீங்களும். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். இது ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த திராட்சை நாற்றை வாங்கிட்டு வந்தோம். நீங்களும் உங்கள் வீட்லேயும் மாடியிலையும் வைக்கலாம், கீழே மண்ணுலேயும் வைக்கலாங்க. ஆனால் மண்ணில் வச்சா தான் நல்லா வருது. பாருங்கள்.